அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் அனைவருமே துஆக்கள் கபூலாகக்கூடிய புனிதமான ரமலானுடைய மாதத்தில் இருக்கோம். இந்த மாதத்தில் இன்னும் வேகத்தில் பதில் தரக்கூடிய நேரம் என்பது நமக்கு இருக்குது. அதில் மிக முக்கியமான நேரம் அப்படின்னா சஹருடைய நேரம், அதாவது தஹஜ்ஜத்துடைய நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் கேளுங்க, நான் கேட்குறத தருவேன் அப்படின்னு அல்லாவே வாக்களிக்கிறான். எனவே இந்த நேரத்தை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும். நம்ம எல்லோருமே சஹர் செய்யக்கூடியவங்களாக இருக்கோம். சஹருடைய நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லக்கூடிய இந்த திக்ரை நீங்கள் சஹருக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. அல்லது சஹருக்கு பின்பு தான் நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஓதிக்கலாம். அல்லது நீங்கள் காலையில் தான் இந்த பதிவை கேட்குறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் ஓதிக்கோங்க. நோன்பாளி இதை ஓதுனீங்க அப்படின்னா நோன்பு திறப்பதற்குள்ளே அல்லாஹ் உங்களுக்கு பதில் கொடுத்துருவான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த திருக்குரானுடைய ஒரு வசனம் தான் அல்லாஹு நூறு சமாவாத்தி வல் அர்லி. இது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இறக்கப்பட்ட வசனம் அப்படின்னும் சொல்லப்படுது. இது சூரத்து நூறில் இடம்பெறக்கூடிய ஒரு அற்புதமான வசனம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வே வானம் பூமிக்கு ஒளியாக இருக்கிறான். இந்த திக்ரை நம்ம ஓதுறதின் காரணமாக அல்லாஹ் நமக்கு 4 சிறப்புகளை கொடுக்குறான். முதல்ல நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே நீங்குது. இரண்டாவது, நம்முடைய ஹாஜத்துக்கள் அனைத்துமே நமக்கு கபூலாகுது. மூன்றாவது, நமக்கோ அல்லது நமது குடும்பத்திற்கோ யாராவது ஒருவருக்கு நோய் இருந்தது அப்படின்னா அந்த நோய் குணமாகுது. நான்காவது கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னா, நம்முடைய உள்ளத்திற்கும் முகத்திற்கும் அல்லாஹ் தஆலா ஒளியை கொண்டு நிரப்புறான். அதாவது நம்முடைய உள்ளமும் உடலும் பிரகாசமாக இருக்குது. எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு விஷயம் பாருங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் சஹருடைய நேரத்தில் இந்த திக்ரை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அல்லாஹ் தஆலா உங்களோட வாழ்க்கையவே ஒளிமயமானதாக மாற்றிடுவான். இது அந்த அளவு வாழ்க்கையை பிரகாசப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரு. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை நீங்கள் 200 முறை ஓதிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் ஓதிய நாள்லையே, அதாவது நோன்பு திறப்பதற்கு முன்பாகவே இதனுடைய பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஓதி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் காலை பொழுதுலையே இதற்கான நற்செய்தி உங்களுக்கு வந்தடையும். இதனால் கண்டிப்பாக நீங்கள் அன்றைக்கு நாள் முழுவதும் நீங்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்வை ஒளிமயமானதாக மாற்றக்கூடிய இந்த சிறந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் துஆ செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.